வெல்கம் பேக் டு சுரேஷ் கமர் சேனல். சிபிஎல் டோர்னமெண்ட் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதோட 4வது போட்டி இன்னைக்கு நடக்குது. மொதல் 3 போட்டியில் ஒரு மேட்ச் ஜெயிச்சோம். அதனால இந்த மேட்ச் மஸ்ட் வின் கேம் போல தான் இருக்க போகுது. ஜெயிச்சு தான் ஆக வேண்டும். டாஸை பார்த்தீங்கன்னா எஸ்டி நியூ கிட்டிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க தான் டேபிள் டாப்பர்ஸும் கூட. பாட்டம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆப்பனன்ட் வான் த டாஸ் டு பவுல் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட போகிறோம். இந்த டோர்னமெண்ட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேட்டிங் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாப் டூப்ளசி மற்றும் சார்லஸ் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக அனுப்ப போகிறோம். சேட்டன் காட்டல் பவுலிங் போட வந்திருக்காரு. இங்கே நம்ம ஃபாப் டூப்ளசி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே ரன்கள் பார்ப்போம். மொஸ்ட்டு பால் இங்கே சென்ட்ரல் காட்டல் கிட்ட இருந்து என்ன நடக்க போகுது. ஒரு அவுட் ஸ்விங்கான முயற்சி ஃபாஸ்ட்டாக போடுற டெலிவரியை பந்து 4வது போட்டியில் ஒரு லைட்டாக கொஞ்சம் ஆன் ட்ரைவ் மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு சிங்கிளோட ஃபஸ்ட்டு இந்த போட்டி ஆரம்பிக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் வில்லியம்ஸ் இன்றைக்கி ஓப்பனிங் வந்திருக்க ஒரு ப்ரொமோஷன் அவருக்கு சார்லஸ் கீழே தள்ளிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஷார்ட் லெக் சைடில் சரியான ஒரு டைமிங்கோடு போயிருக்குங்க. பவுண்ட்ரிக்கு பிளேஸ்மெண்ட் அருமையாக இருந்துச்சுங்க. வில்லியம்ஸ் கிட்டே இருந்து சரியான ஒரு பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த சைடு லெக் சைடில் அடிச்சு விட்டார். கேப்லையும் போயிருக்கு. அதனால தான் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு இந்த இடத்துல வில்லியம்ஸ்க்கு. அதே மாதிரியா இல்லைங்க, இந்த ஷார்ட் பால் தவறான பந்து பால் டாக்கர் போட்டாருன்னு ஷார்ட் பால்க்கான முயற்சிங்க அடிக்க பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஹிட் இருந்தாலும் சேஃபாக தான். எங்கள் செகண்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா ருதர்ஃபோர்ட் ஆரம்பித்திருக்கார். ரைட்டாக மீடியம் பாஸ் பவுலர். இங்கே நேராக போயிருக்காங்க. ஃபாப் டூப்ளசி பிளேயர் மண்டைக்கு மேலே போனனால இங்கே ஒரு சிக்ஸர். பார்த்தீங்கன்னா பவர் பிளேயரில் 2 பிளேயர் தான் விளைவிக்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே ஃபாப் டூப்ளசி நேராக போயிருக்காரு. இங்கே இன்னொரு பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. இந்த இடத்துல லாங் ஆஃப் மேலே அடிச்சிருக்காரு. ஒரு 4 கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா கரண்ட் ரன் ரேட் 12 இருக்குது. நல்ல ரன் ரேட் தான். இந்த முறை பின்னாடி அடிச்சிருக்காருங்க. இதுவும் ஒரு பவுண்ட்ரி. சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் பின்னாடி சுடும்ட்டு இருந்த போல் முன்னாடி ஒரு பவுண்ட்ரி பின்னாடி ஒரு பவுண்ட்ரி. நீங்கள் ஃபாப் டூப்ளசி கலக்கிட்டு இருக்காருங்க. நேற்று வில்லியம்ஸ் அடிக்க முயற்சி நேராக கையில் போய் வந்திருக்கு. ஒசைன் தாமஸ் முதல் விக்கெட்டை கொண்டு வந்திருக்காருங்க அவங்க டீமுக்காக. கிட்டிஸ் அண்ட் நியூஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் எழுதியிருக்காங்க. இங்கே சேம் வில்லியம்ஸ் 6 ரன்னுக்கு அவுட்டு. ஸ்டைல் பெருசாக இல்லை. சார்லஸ் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஓப்பனிங் அனுகூலம் இன்னைக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சரியான ஒரு பாலுங்க. எப்படி அது மிஸ் ஆச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் பிளே முடிஞ்சு 3.3 ஓவர் போயிட்டு இருக்கு. 28 ரன் தான் வந்திருக்கு. 10வது ஃபாப் டூப்ளசி போயிருக்காருங்க மிட் விக்கெட் திசையில். கேப்பில் போனாலும் இங்கே ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. ஃபாப் டூப்ளசி ஒருத்தர் மட்டும் தான் நம்பிக்கை தராரு இந்த இடத்துல நமக்காக. பார்த்தீங்கன்னா டிராக்கர்ஸ் வந்திருக்காரு கடைசி ஓவரை போட. பந்து ஃபாப் டூப்ளசி மிட் விக்கெட் பக்கம் 6ஆ பார்த்தீங்கன்னா நேராக கையில் உட்காந்துருக்குங்க. ஃபாப் டூப்ளசி நேராக ஃபீல்டரை பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. எதிர்காத்து வேறு அந்த இடத்துல. அதனால் ஃபாப் டூப்ளசி 26 ரன்களுக்கு நல்ல ஸ்டோர் அடிச்சு அவுட் ஆயிருக்காருங்க. இந்த முறை இங்கே வந்த ராசா ஒரு பவுண்டரி கிளப்பியிருக்காருங்க ஆஃப் சைடு பக்கம். மச் நீட பவுண்டரி இந்த இடத்துல ராசாவுக்கு சரியான ஒரு மச் நீட பவுண்டரி டீமுக்கும் கூட. பார்த்தீங்கன்னா கடைசி பந்து இந்த ட்ராக்ஸ் கிட்ட இருந்து தூக்கி அடிச்சிருக்காரு. நேராக 6 போகாதுங்க. நேராக கையில் தான் வந்திருக்கு. 2வது ரன்கான முயற்சி மோசமான த்ரோ கூட. அதனால 3வது ரன் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால இந்த 3 ரன்னை சுற்றி 45 ரன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது 2 விக்கெட் இழப்பில் ஃபாப் டூப்ளசி ஒருத்தர் யாருக்கும் படவில்லை. சிக்கந்தர் ராசா கடைசியில் வந்து நல்ல ரன் எடுத்து கொடுத்தாருங்க. 46 ரன் அடித்தா கிட்டிசன் டேவிஸ் வின் பண்ண முடியும். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் பவுலர் அல்ஜாரி ஜோசப் லூயிஸ் முதல் பந்தே பவுண்டோட ஆரம்பிக்கிறாருங்க. பேட் சைன் ஃபார் நம்ம டீம் லூசியா பைரட்ஸுக்கு. இங்கே ஓவரோட 5வது பந்து இந்த முறை பின்னாடி மேக்ஸிமம் கிடச்சிருக்கேன். லூவிஸ் இங்கே மஸ்ட்டு ஓவரை மேட்சை முடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு போலங்க. இந்த முறை லெக் சைடில் சரியான ஒரு கேப்பையும் பிக் பண்ணியிருக்காரு. இங்கே லூவிஸ் ஃபஸ்ட்டு ஓவர்லேயே தரமான ஷாட்ஸ் விளையாடி 15 ரன்களுக்கு அடிச்சிருக்காருங்க. செகண்ட் ஓவர் இந்த இடத்துல போட்டிருக்காரு. நேராக பவுண்ட்ரி கேப்பில் போயிருக்கு. இன்னொரு பவுண்ட்ரி இங்கே லூவிஸ்க்கு. அவர் ஒருத்தரே போதும் இந்த டார்கெட்டை பிடிக்கிறதுக்கான. இந்த முறை பின்னாடி அடிச்சிருக்காரு. இங்கே ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி. ஆனால் இந்த முறை மேக்ஸிமம் கிடச்சிருக்குங்க ரிவர்ஸ் ஸ்வீப்பில். சரியான ஒரு பவுண்ட்ரி இங்கே லூவிஸ் கிட்ட இருந்து வந்திருக்குதுங்க. ஒரு யாக்கருக்கான முயற்சி பவுலர் கிட்ட இருந்து எனக்கு சரியா விழுகலை. மறுபடியும் ஒரு யாக்கருக்கான முயற்சி. இங்கே ரிவர்ஸ் ஸ்வீப் மீண்டும் போயிருக்காரு. நேராக போல்டில் பிளம்முங்க சரியான அவுட். அம்பேரும் அதே போல் அவுட் வாங்க கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இங்கே ரிவ்யூ எடுத்தால் வேஸ்ட்டு தான். நேராக போல்டில் வாங்கியிருக்காருங்க லூவிஸ். நேராகவே அடிச்சிருக்கலாம். ஏற்கனவே ஒரு பவுண்டரி வந்துச்சு ரிவர்ஸ் ஸ்வீப்னால. இன்னொரு பவுண்டரி போல அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆண்ட்ரூ ஃபிளிச்சர் அடிச்சுட்டு தான் இருக்காருங்க. இன்னமும் போட்ஸ் வந்திருக்காரு உள்ள. இங்கே ஒரு 2 ரன்கான முயற்சி. 3வது ஒரு முடிவில் 36க்கு 1. இன்னும் 10 ரன் அடித்தா வின்னு. ஆனால் இன்னும் சரியான ஒரு போல்ட். இங்கே வந்த உடனே இங்கே ராஸ்டன் சேஸ் ஒரு விக்கெட்டை கொண்டு வந்திருக்காருங்க. ஆண்ட்ரூ ஃபிளிச்சர் 7 ரன்னுக்கு அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பால்கான முயற்சி. இங்கே சரியான ஒரு போல்டாக இருக்குது. இன்சைடு சாய் சரியான ஒரு போல்டு.
டாஸ்டன் சேஸ் அவரோட கடைசி பந்து இந்த ஓவரில் இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க. நவுந்தர் ஆஃப் சைடில் சரியான ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஹேட் பிறந்திருக்கு. கடைசி ஓவரில் 3 ரன் வேணும் நமக்கு. இங்கே அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், 5 பாலில் 3 ரன், ஒரு சிங்கிள் ஓடியாச்சுங்க. அதனாலயே பார்த்தீங்கன்னா இப்போ 4 பாலில் 2 ரன் அடிச்சா பின்னுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒய்டை போட்டிருக்காருங்க. சரியான ஒரு டென்ஷன் இந்த இடத்துல. அதனால ஒய்டு போயிருக்கு. 1 ரன் தேவை. தூக்கி வச்சிருக்காரு. ஃபீல்டர் யாரும் இந்த நேரம் பவுண்டரி போச்சு சென்றனால இந்த போட்டியை மீண்டும் ஒரு தோல்வி இங்கே லூசியா பைரட்ஸுக்கு. முதல் 4 போட்டியிலேயே ஒரு மேட்ச் மட்டும்தான் வெற்றி. கெட்டி சென்டோவி ஸ்டேபிள் டாப்பர்ஸ் படுக்கும் போல 8 விக்கெட் வித்தியாசத்தை இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் இருக்கிற மேட்ச் எல்லாத்தையும் ஜெயிச்சா மட்டுமே இந்த டோர்னமெண்ட்டை நம்மளால் நீடிச்சு இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 49 ரன்னுக்கு 2 விக்கெட்டு. டாப் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா லூவிஸ் மற்றும் போட்ஸ் 2 பேருக்கும் ஸ்ட்ரைக் ரேட் அருமையாக இருந்திருக்குங்க. லூவிஸ்க்கு இங்கே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவதோட நம்ம வீடியோவில் இதே மாதிரி சீப்பிள் அப்லோட் வந்துகிட்டே இருக்கும்.